ஹே மூவி லவர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே ஆலிஸ் இன் பார்டர்லாண்டோட சீசன் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போ நம்ம 6வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு இந்த சீரிஸே முடிகிறதுக்கு. இனி வர எல்லா எபிசோடுமே சூப்பரா தான் இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க இப்போ நம்ம 6th எபிசோட்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் நாங்க யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ டீமான கிங் டீம் லோ பாயிண்ட்லயும் ஆப்போசிட்ல இருக்கிற குயினோ டீம் ஹையஸ்ட் பாயிண்ட்லயும் இருக்கும். நம்ம ஹீரோ டீம் எப்படிடா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்திருப்போம். அதே நேரம் நம்ம குயின் கூட நம்ம ஹீரோயின் சண்டை போட்டிருப்பாங்க. அதோடய 5th எபிசோட முடிச்சிருப்பாங்க. அதோட கண்டினியூட்டி தான் இப்ப 6th எபிசோடாவே இருக்கு. பயங்கரமா நம்ம குயின் கூட நம்ம ஹீரோயின் சண்டை போடுறாங்க. இருந்து தப்பிச்சு அவங்க முதலுக்கு பட்டனை பிரஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம ஹீரோயின் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இருந்தாலும் குயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடுறாங்க. அப்படியே மேல காட்டான சின்ன பையன் ஸ்கோர் போர்ட்ல பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்கோர் போர்டை பார்த்தே இருக்க ஹீரோயினுக்கு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. அவங்க அந்த இடத்துல விழுந்திருக்கப்போ நீங்க எல்லாரும் சாகதான் போறீங்க, இந்த கேமை நீங்க முடிக்கவே முடியாது, நான் உனக்கு கடைசியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயின் நம்ம ஹீரோயினையே மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டே போறாங்க. அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோயின் வைக்க போகிறான். அது அப்படியே கட் ஆகி சேலஞ்சரோட டைம் ஆகுது. நம்ம ஹீரோவை ஹீரோயின் கூப்பிடுறாங்க. இது போல நம்ம பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் டீம் அப் ஆயிட்டு அவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. அங்க 3 பேர் இனி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு வேகமா ஜம்ப் பண்ணி அந்த 3 பேரோட பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த 3 பேர்கிட்ட பேசுறாங்க. நம்ம டீமுக்காக நம்ம விளையாண்டாகும், நீங்க அந்த டீம்ல இருந்தீங்கன்னா அவங்க எல்லாரும் கொண்டுடுவாங்க, நம்ம உலகத்துக்கு நம்ம போனா நீ நம்ம கூட தான் விளையாண்டாகணும், அவங்க நம்பாதீங்க அப்படி நம்ம ஹீரோயின் எவ்வளவோ அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த உலகத்தை விட்டு வரதுக்கு பிடிச்சிருக்காது, இருந்தாலும் என் உலகத்துக்கு நான் போகணும், அதுக்காக இந்த கேம் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருக்க எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு தாத்தா வாண்டடா என்னோட பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் வேகமா போயிட்டு அந்த தாத்தாவை பிரஸ் பண்ணி இவங்க டீமோட சேர்த்துக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப 3 பேரை டச் பண்ணி அவங்க டீம்ல சேர்த்தாங்களே, ஆனா அவங்க டீம்ல இருக்க அவங்க 3 பேருக்கும் விருப்பமே இல்லை. நம்ம ஹீரோயின் எவ்வளவு சொல்லலாம் அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருமே டைம் ஸ்டார்ட் ஆகி போனலாம். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் மட்டும் நம்ம ஹீரோயின் கூட சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த படிக்கட்டில் என்ன தெரியும் போகிறான். இருந்து என்ன தெரியும் இவனு நம்ம ஹீரோயின் டீம்ல ஜாயின் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா குயின் டீம்ல 16 பேரும் கிங் டீம்ல 6 பேர் தான் இருக்காங்க. இன்னும் எப்பரா இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீம் எல்லாம் குரூப்பா நின்று அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பிளான் பண்ணி எல்லாரும் தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல எல்லாருமே பிளான போடுறாங்க. குயினுக்கு தெரிஞ்சிருச்சு. இது போல அங்க மாட்டிருந்தப்ப அவங்க கேட்டதை எல்லாத்தையுமே குயின்ட்ட சொல்லிடுறான். இது போல அவங்களே பிளான் பண்றாங்களா, நம்ம தான் வின் பண்ணி ஆகணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல வேகமா குடுக்கணும் ஓடி வந்துட்டே இருக்காரு. சடனா அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்தோடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, நீ தப்பிச்சு போனா பாத்துன்னு சொல்லிட்டு கையில கட்டையை வச்சுக்கிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குயின் என்ன பண்றாங்கன்னா நம்ம யாரையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குயின் ஒரு படிக்கட்டுல நின்று பாக்குறப்ப எல்லாரும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வரான். அந்த இடத்துக்கு நம்ம குயினும் வந்துடுறாங்க. ஹீரோவை தட்டி தூக்கிலான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான்டா நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு நினைக்கணும். பக்கத்துல ஒரு ரோப் இருக்குமா, அந்த ரோப்பை பிடிச்சி நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணிடுறாரு அந்த இடத்த விட்டு. சடனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் பார்த்தனே குயின் எஸ் ஆயிடுறாங்க. அங்க இருக்கிற 2 பேர் மட்டும் நல்லா மாட்டிக்கிறாங்க. அவங்க முதுகுல இருக்கிற பட்டனை நம்ம ஹீரோயின் தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோக்கே கை குத்து நம்ம ஹீரோவை அதுல இருந்து காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க டீம் மெம்பர் எல்லாருமே ஒன்னா போயிட்டு அந்த ரெட்டா இருக்கிற பட்டன் எல்லாரையும் தட்டி ப்ளூவா மாத்திட்டு இருக்காங்க. இதுல என்ன நம்ம ஹீரோ டீம் தான் லீடா இருக்கு. கடைசியில பார்த்தா ஹீரோ டீம் 19 பேரும், குயின்லாம் அந்த குயின் மட்டும் தான் இருக்காங்க, மத்த எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் பிளான போட்டு அந்த கேம்லயே சூப்பரா வின் பண்ணிடுறாங்க. ரைட்டரா கேம் முடிஞ்சு அடுத்தது என்ன நடக்கும் அதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே. அந்த குயின் வராங்க. குயின் அவங்க கிட்ட பேசுறாங்க. இது போல நீங்க நல்லா கேம் பண்ணீங்க, இது போல நல்லா விளையாடுங்க, இனி இருக்க எல்லா கேமையும் முடிச்சுட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் என்ன பண்றாங்கன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கம்பி மேல ஏறி ஜம்ப் பண்ணிடுறாங்க. அதே போல தலையில ஒரு நச்சுன்னு இறங்கி அவங்க அதே இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. இவங்க இந்த கேமை முடிக்க நம்ம குயினை காட்டுறாங்க. குயினே ஒரு இடத்துல நின்று உட்காந்துருக்காங்க. அவங்க தான் அந்த ஃபைட் போடுற கேம் இருந்துச்சு, அதை முடிச்சு வின் பண்றாங்க போல. அதனால அவங்க அந்த காட்டுப்பகுதியில உட்காந்துருக்காங்க. அவங்க எங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து உள்ள போற போல இருக்கு. அவங்க ஏதோ ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு போட்டோ இருக்கு. அதுல நம்ம குயினும் அவங்க அம்மா போல, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியாம இருந்திருக்கும் போல. அதை பார்த்துட்டு அவங்க அங்க எமோஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படி நம்ம ஆனை காட்டுறாங்க. ஆனும் வழி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க பார்த்தா ஒரு மான் ஒன்று செத்துக்க இருக்கு. அதை போய் டச் பண்ணி பார்த்தா ஆனுக்கு ஒரு ஃபிளாஷ் ஒன்று போகுது. அதுல என்னன்னா அந்த கொலைலாம் நடந்தா கண்டுபிடிப்பாங்களா, அதுல நம்ம ஆனை இருந்திருப்பாங்க போல. அது அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷா வருது. அது போல அந்த மானை தொட்டு பார்த்துட்டு அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்க இந்த கேமே கிங் ஆஃப் டைமண்ட் காட்டுறாங்க. இந்த கேம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும், ஏன்னா மேக்ஸ் வச்சு பண்ற போல இருக்கும். நான் உங்களுக்கு பொறுமையாவே சொல்றேன். இந்த கேம்ல மொத்தமா 5 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க ஃபேஸையும் காட்டிடுறாங்க. இதுல தான் நம்ம வெள்ள மண்டியும் இந்த கேம்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. இங்க உட்காந்துருக்காருல கண்ணாடி போட்டு, இவர் தான் கிங். இந்த கேமோட ஹெட் மாதிரி இவர் தான். இந்த கிங் ஆஃப் டைமண்டோட கேமோட ரூல்ஸை 1 by 1 சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேம்ல மொத்தமா 5 பேர் இருப்பாங்க. 5 பேருக்கிட்டையும் ஒரு நம்பர் பேட் இருக்கும். அதுல 1ல இருந்து 100 வரை நம்பர் பேட் இருக்கும். அதுல இவங்க ரேண்டமா நம்பர் யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னா இங்க 5 பேர் யூஸ் பண்ற நம்பரை ஒன்னா கூட்டிட்டு அதை 5ஆல வகுப்பாங்க. அதுல வர நம்பரை 0.8ஆல பெருக்கி அதுல வர ஆன்சரை வச்சுதான் இவங்களோட பாயிண்ட் கிடைக்கும். எப்படின்னா இந்த போர்ட்ல இருக்கிற போல ஒரு ஆளும் நிறைய நம்பரை செலக்ட் பண்றாங்க.
இங்க 5 பேரும் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதோட டோட்டல் 120 வருது. அதை 5ஆல டிவைட் பண்ணா 30ன்னு வந்தோடனே அதை 0.8ல வந்து 24 வருது. இப்போ இங்க இருக்கிற 5 பேர்ல யாராச்சும் அந்த 24 கிட்ட இருக்கிற நம்பர் சூஸ் பண்றதா அவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க லெவல் ஏற ஏற இதோட ரூல்ஸும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ல சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே என்னடா இது ஃபுல்லா மேக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். இன்னொரு ரூல்ஸ் ஒன்று சொல்றாங்க. இது போல ஒரு ஆள் வின் பண்ணி 4 பேர் தோத்தா அவங்களுக்கு மைனஸ் ஆகிட்டே இருக்கும். யாருக்கு 10 மைனஸ் ஆகுதோ அவங்க இந்த கேம்ல இருந்து வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் ரூல்ஸ் சொல்றாங்க. கடைசியா இந்த கேம்ல இருந்து ஒரு ஆள் தான் வெளில போலாம் அப்படின்னு சொல்ல இந்த வெள்ளம் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமான கேமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே யோசிச்சிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் கேம்ல எல்லாருமே சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா வின் பண்றது அந்த கிங்கா இருக்காருல அவர் தான் அந்த கேமை வின் பண்றாரு. அவர் பயங்கரமா அந்த கேமை பிளே பண்றாரு. அப்போ அவங்க இருக்கிற ஒரு அண்டு மண்டை காட்டுறாங்க. அவன் மேக்ஸ்ல பெரிய ஆளு போல அவன் என்ன பண்ணா மனசுலேயே கால்குலேட் பண்ணி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க மேல அப்படியே பார்த்தா தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கு. அது தண்ணி கிடையாது, ஆசிட். இந்த கேம்ல தோக்குறவங்களுக்கு மேல அந்த ஆசிட் ஊத்திரும். அதுதான் அந்த கேமோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருமே தெரிஞ்சு பயத்தோடய அந்த கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேம்ல எல்லாருமே பயங்கரமா யோசிச்சு ஜெயிச்சாலும் வின் பண்றது யாருன்னா அந்த கிங்கா தான் இருக்காரு. எப்படா இவர் மட்டும் இது கரெக்டா விளாடுற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த கிங்கிக்கு ஒரு ஃபிளாஷ் கட் போது இவர் ஒரு பயங்கரமான லாயரா இருந்திருப்பாரு. ஆனா இவர் நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் பேச விரும்புவாரு. ஆனா ஒரு பணக்காரத்துக்கு வேலை பார்க்கறதுனா இது நியாயத்தை அவரால் பேசிருக்க முடியாது. இப்படி சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஃபிளாஷ் ஒன்று போது மற்றவங்களாக வாழாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வந்துட்டே இருக்க கிங்கை காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க ஜெயிக்கிறாங்க அடுத்த கேம். கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த 5 பேர்ல 2 பேருக்கு அட் டைம்ல -9 வந்துடும். இப்போ யாரா ஜெயிக்க போறா யாரா சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற நேரம் அட் டைம்ல 3 பேர் ஜெயிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு என்ன ஆயிடும்னா இவங்க 2 பேரும் மேலே ஆசிட்டை ஊத்தி இவங்க அதே இடத்துல இறந்தும் போயிடுவாங்க அந்த கேம். அடுத்தது இப்போ 3 பேர் தான் இருக்காங்களா, லேடி கிங்கு நம்ம வெள்ளம் மண்டை அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க 3 பேரும் செலக்ட் பண்ணி ஒரு கேமை கலெக்ட் பண்ணா என்ன ஆகுதுன்னா நம்ம வெள்ளம் மண்டை ஜெயிச்சிடறான். அந்த பொண்ணு தோத்து போயிருது. எப்படா நீ ஜெயிச்ச, நீ ட்ரிக் யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம வெள்ளம் மண்டை திட்டிகிட்டே இருக்கும்போது வெள்ளம் மண்டை அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் பாருங்க. பயங்கரமா அது கால்குலேஷன் பண்ணி அவன் சொல்லுவான். அது கேட்டு இந்த பொண்ணு மிரண்டே போயிடும். நீங்க இதுமாரி தான் கரெக்டாக சூஸ் பண்ணிருப்பீங்க, இந்த நம்பர்லாம் வச்சா மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த நம்பர் தான் சூஸ் பண்ணிருப்பீங்க, அதை தான் கரெக்டாக நான் லாக் பண்ணி அடிச்சு அதனாலதான் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளம் மண்டை கிளியரா சொல்ல இந்த பொண்ணு தோத்து போறாங்க. அவங்க மேல ஆக்சிட் ஊத்தி அவங்களும் இந்த கேமை விட்டே போயிடுறாங்க. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. கிங்கும் நம்ம வெள்ளம் மண்டை மட்டும் தான் இந்த கேம் விளையாட போறாங்க. இப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று வருது. என்ன ரூல்ஸ்னா 0 to 100 அதுக்குள்ள எந்த நம்பர் வேணா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு தாட்டு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவரோட ஃபிளாஷ்பேக் நமக்கு தெரியல கிங்கோட ஃபிளாஷ்பேக் என்னன்னு சொல்லிட்டு. இப்போதான் நம்ம வெள்ளமண்டையோட ஃபிளாஷ்பேக் என்னன்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம வெள்ளமண்டை ஒரு டாக்டரா இருந்திருப்பாரு. அது நல்லதை பண்ண டாக்டர் தான் இருந்திருப்பாரு. ஒரு சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்றப்பாரு. அந்த சின்ன பையனுக்கு நீ சர்ஜரி பண்ணா இந்த பையன் உயிர் பழச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளமண்டை அந்த பையனோட அம்மா கிட்ட உத்தரவாதம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டே வந்துட்டு இருப்பாரு. அங்க இருந்து ஒரு பெரியட் வந்து நீ இந்த கிளைன் தான் அட்டன் பண்ணணும், இவங்க ரொம்ப செல்வாக்கானவங்க, இவங்க உயிரை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளமண்டி சொல்லிட்டு போறாங்க. அடுத்தவங்களோட இஷ்டத்துக்கு தான் நம்ம வெள்ளமண்டையும் அந்த ஹாஸ்பிட்டல் ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. கீழே அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இது போல என் பையனுக்கு நீங்க ஆபரேஷன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காட்டுறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் தான், நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெள்ளமண்டைக்கு அவன் நல்லது பண்ண நினைச்சாலும் அவங்க வேற ஒரு சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளமண்டையை பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க. அதை வந்து வெள்ளமண்டை அந்த கிங் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம வெள்ளமண்டை சொன்னதை கேட்டு இவரு அவர் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வெள்ளமண்டையை ஜெயிக்க வச்சுட்டு இவரு அவர் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்து போறாரு. அப்பதான் நம்ம வெள்ளமண்டைக்கு தெரியுது இது போல நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க போல, நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயர் அதே இடத்துல இறந்து போறாரு. வெள்ளமண்டை அந்த கேம் முடிச்சுட்டு அசால்ட்டா அந்த இடத்த விட்டே போறாரு. அதுக்கப்புறம் என்ன கட்டுறாங்க, நம்ம அக்குனி தான் கட்டுறாங்க. அவர் கையில அடிபட்டு இருந்துச்சுல, அவர்கிட்ட போயிட்டு அந்த வில்லூர் பொண்ணு போயிட்டு நீ இங்கேயே இருங்க நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு போறையும் நம்ம ஹீரோயினும் அடுத்த கேம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களும் தேடுற போலையும் இருக்கு. நம்ம குயினை கட்டுறாங்க. அவங்க அம்மா இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா, அவங்க அங்க பாத்துட்டு நான் இந்த கேமை சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம இந்த கேமை முடிச்சோம். இங்க இருக்க எல்லாருமே இந்த கேமை முடிச்சு வெளில போனோம் அப்படின்னு சொல்றதான் சில ஷார்ட்ல இந்த மாண்டேஜா காட்டிட்டே இருக்காங்க. கடைசியா அந்த வில்லூர் பொண்ணை காட்டிட்டு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இன்னும் 2 எபிசோட்ல இந்த வெப் சீரிஸே முடிய போது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட சீக்கிரம் 2 எபிசோட அப்லோட் பண்ணிடும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்க யூனிக்.